வணக்கம் நண்பர்களே. த மேன் இன் த கார் பாரடைஸ் இதுதான் இன்னைக்கு நான் படித்தது. த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் அந்த இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் முன்னாடி ஒரு புரிதல் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபெராரி வெளியே வந்த கார்கள், அப்போ லம்பார்கினி இது மாதிரி பெரிய காரு வச்சுருந்தா தான் எல்லாம் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் லேட்டாக புரிஞ்சிருக்காரு, அதெல்லாம் பெரிய மரியாதையோ ஏதோ கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் அவர் புரிஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்ம ஒரு ஃபெராரியோ இல்லை லம்பார்கினியோ இந்த காரில் ஓட்டிட்டு போகிறவங்கள பார்த்தோம்னா, அந்த ஓட்டிட்டு போகிறவங்கள பார்க்கத்தோனா தான் நம்மளுக்கு அந்த காரை நம்மளும் வாங்கணும், அது மாதிரி காரை வாங்கி நம்மளும் வாழணுன்ற அந்த தாட் ப்ராசஸ் தான் வரும். அந்த காரில் உட்காந்துருக்கவர் எப்படி வாங்கியிருப்பாரு அந்த தாட் ப்ராசஸ்லாம் வராது. ஸோ இதில் அந்த காருனால அவருக்கு பெருசாக மரியாதை எதுவும் வரப்போறதில்லை, அந்த காருக்கு வேணா மரியாதை வரும் அப்படிங்கிறாரு. உண்மையான பாரடாக்ஸ் என்ன அப்படிங்கிறாருன்னா, உண்மையான மதிப்பு மரியாதை எப்போ வரும்னா, நம்ம எவ்வளோ பணிவாக இருக்கோம், எப்படி அடுத்தவங்களை எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் நமக்கு ரெஸ்பெக்டும் மரியாதையும் மித்தவங்க கொடுப்பாங்க. நம்ம வச்சிருக்க காரை வச்சோ இல்லை நம்ம வச்சிருக்க பெரிய ஹவுஸை வச்சோ இல்லை ஜுவல்ஸை வச்சோ கிடையாது அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அதுவும் உண்மைதாங்க, கரெக்டு தான். அவர் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் உண்மையான பாரடாக்ஸ் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெல்த்துங்கிறது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா, நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் எப்போ கிடைக்கும்னா, நம்ம பணிவாகவும் ரொம்ப இரக்கமாகவும் அடுத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுட்டு பேசுகிறவங்களா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம வச்சிருக்க லக்ஸுரி ஐட்டம்ஸில் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த சாப்டரில் நான் படித்தது. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தாட் ப்ராசஸ்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much. Have a great day.